வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு. கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ இந்த டைமில் 1/4 kg வெண்டைக்காயை நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விட்டுக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் பாதி அளவு வெந்து வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் முழுவதுமாக வெந்து வரட்டும். அது வரைக்கும் இதை வேக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. நான் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.